Hi guys, இன்னைக்கு இந்த சிம்பிள் சி ப்ரோக்ராமை அசம்பிளி லெவலில் டீபக் பண்ண போகிறோம். அதாவது GNU டீபக்கர் GDB-யை வச்சு எப்படி அசம்பிளி லெவலில் டீபக் பண்ண போகிறோம், அதோடைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். BOF-க்கு என்ன நெசசரியோ அந்த கமெண்ட்ஸ் மட்டும் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இது லினக்ஸ்க்கு, விண்டோஸ்க்கு இம்யூனிட்டி டீபக்கர் இருக்குது. ஸோ அதை செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ GDB என்ன? ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், GDB GNU டீபக்கர். ஸோ இதை வச்சு நீங்கள் அசம்பிளி லெவலில் அந்த ப்ரோக்ராமை நீங்கள் டீபக் பண்ணலாம். ஸோ இந்த டீபக்கர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் உங்களுக்கே தெரியும். டீபக்கிங் என்னத்துக்கு, அதாவது பக்ஸை எலிமினேட் பண்ணுறதுக்கு, கண்டுபிடிச்சி அதை எலிமினேட் பண்ணணும். எலிமினேட், ஸோ ஃபைண்டிங் பக்ஸ் அண்ட் எலிமினேட்டிங் பக்ஸ். ஸோ யூஸ்வலாக இது எதர் ஃபங்க்ஷனாலிட்டி ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லைனா மேபி ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நம்ம GDB-யை யூஸ் பண்ணுறோம். ஸோ நிறைய டீபகர்ஸ் இருக்குது. ஸோ லினக்ஸ்க்கு ரொம்ப பாப்புலரான டீபகர் GDB. ஸோ விண்டோஸ்க்கு நிறையா இருக்குது, அதாவது இம்யூனிட்டி இருக்குது. ஸோ இதை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இம்யூனிட்டி டீபகர்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆலி டீபக் இருக்குது அண்ட் வின் டீபக் கூட இருக்குது. ஸோ வின் டிவிஜி. ஸோ இத்தனை ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது விண்டோஸ்க்கு, பட் லினக்ஸ்க்கு வெறும் GDB தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ இங்கே ஒரு சிம்பிள் சி ப்ரோக்ராம் இருக்குது, cat hello.c. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு stdio.h இம்போர்ட் பண்ணுறேன், ஏன்னா நான் printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, ஆனால் அந்த ஃப்ளாக் ஃபங்க்ஷனை நான் இங்கே மெயினில் கால் பண்ணவே இல்லை. ஸோ இது தான் ஒரு சின்ன எக்ஸசைஸ், அதாவது டாஸ்க் மாதிரி. GDB-யை வச்சு இந்த பர்டிகுலர் ஃப்ளாக் ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணணும், கால் பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வேரியஸ் கமெண்ட்ஸை நாம் GDB-யை வச்சு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நாம் GDB-க்கு என்ட்ரு ஆகிறதுக்கு நீங்கள் GDB பை டிஃபால்ட்டாக லினக்ஸில் இருக்குது, பட் இன்ஸ்டால் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. ஸோ GDB கமாண்டை கொடுத்துட்டு -q கொடுக்கணும். ஸோ சப்போஸ் நான் -q கொடுக்கலன்னா இவ்வளோ பெரிய மெசேஜ் வரும். ஸோ இந்த மெசேஜ் வரக்கூடாதுன்ற காரணத்தால் தான் நம்ம gdb-q ஆப்ஷன் கொடுக்குறோம். ஸோ gdb-q, q குவைட். அது மட்டும் இல்லாமல் எந்த ஃபைலை நாம் டீபக் பண்ணணும், நான் ஹலோ அப்படிங்கிற ஃபைலை டீபக் பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக அந்த ஃபைல் இல்லை, ஏன்னா நான் கம்பைல் பண்ணல. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம கம்பைல் பண்ணலாம். ஸோ உங்களுக்கே கம்பைலர் என்னன்னு தெரியும், GCC. ஸோ GCC-யை வச்சு hello.c-யை கம்பைல் பண்ணலாம். ஸோ -o ஃபார் அவுட்புட் ஃபைல் அண்ட் ஹலோ. ஸோ இப்போ கம்பைல் ஆகிடுச்சு. ஸோ இதை நான் GDB-யில் லோட் பண்ணணும். ஸோ gdb-q ஹலோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரீடிங் சிம்பிள்ஸ் ஃப்ரம் ஹலோ, நோ டீபக்கிங் சிம்பிள்ஸ் ஃபவுண்ட். ஸோ யூஸ்வலாக நீங்கள் ஒரு ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணும்போது டீபக்கிங் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன அசிஸ்டன்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு ஃபீச்சர் சிம்பிள்ஸ். ஸோ இது சிம்பிள் டேபிள்னு சொல்லுவோம் சிஸ்டம் ப்ரோக்ராமிங்ஸில். அதாவது என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, வேரியபிள்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் ஈஸியாக ஒரு டீபக்கிங் லெவலில் கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணுறதுக்காக இதை டீபக்கிங் சிம்பிள்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த டீபக்கிங் சிம்பிள்ஸ் ஒரு பைனரியில் இருக்கலாம், இல்லை இல்லாமல் போகலாம். மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் ஒரு எக்ஸ்டர்னல் பைனரி ஏதாச்சும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை GDB-யில் லோட் பண்ணிங்கன்னா யூஸ்வலாக டீபக்கிங் சிம்பிள்ஸ் இருக்காது, ஜஸ்ட் ஃபார் ஆடட் செக்யூரிட்டி. ஸோ அது எப்போவுமே பை டிஃபால்ட்டாக GCC-யில் ஸ்ட்ரிப்பாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் GDB வித் GDB சிம்பிள்ஸ் பார்க்கணுன்னா நீங்கள் -g ஆப்ஷன் கொடுக்கணும், இல்லைனா நீங்கள் gdb அப்படின்னு கொடுத்தீங்கன்னா GDB ஸ்பெசிஃபிக்கான சிம்பிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டீபக் பண்ணும்போது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்து கம்பைல் பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசமாக இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ gcc-c -o hello. ஸோ gdb-q hello. ஸோ இங்கே நாம் அந்த ஃபைல்குள்ளே இருக்கோம், ஆனால் நாம் ரன் பண்ணலை. ஸோ நான் இனிஷியலாக நான் பிரேக் பாயிண்ட் செட்டப் பண்ணுறேன். ஸோ அதுக்கு பிரேக் பாயிண்ட் இல்லைனா ஜஸ்ட் பிரேக், நான் மெயின் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். ஸோ யூஸ்வலாக ஏதாச்சும் ஒரு சி பைனரியை நீங்கள் பிரேக் பண்ணுறதுக்கு மெயின் ஃபங்க்ஷன் கண்டிப்பாக இருக்கும், அந்த பைனரியில் கண்டிப்பாக 100% இருக்கும், ஏன்னா அதுதான் என்ட்ரி பாயிண்ட். ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக பிரேக் மெயின் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ அது பிரேக் பாயிண்ட் ஓகே, பிரேக் பாயிண்ட் நம்பர் 1 அட் அந்த மெயின் ஃபங்க்ஷன் இந்த பர்டிகுலர் அட்ரஸில் இருக்குது. ஸோ அந்த அட்ரஸில் செட் ஆகிருக்கு. ஸோ நான் இப்போ ரன் பண்ணணும். ஸோ ரன் பண்ணேன்னா ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிருக்கு.
ஸோ இந்த அட்ரஸில் வந்து இப்போ வந்து ஹால்ட்டில் இருக்குது. ப்ரோக்ராம் வந்து ரன்னிங் ஸ்டேட்டில் இல்லை, ஹால்ட்டில் இருக்குது. ஸோ கரண்ட் இந்த ஸ்டேட்லேருந்து நான் வந்து அசம்பிளி கோடை வந்து பார்க்கணும். ஸோ இதுக்கு நான் வந்து டிஸ்அசம்பிள் அப்படிங்கிற கமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து செட் டிஸ்அசம்பிளி ஃப்ளேவரை வந்து இன்டெலுக்கு வச்சுக்கிறேன். ஸோ அதாவது இன்டெல் ஸ்பெசிஃபிக்காக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ செட் டிஸ்அசம்பிளி ஃப்ளேவர் இன்டெல், அப்புறமா நாம் வந்து டிஸ்அசம்பிள், இல்லைன்னா ஜஸ்ட் ஷார்ட்டாக நீங்கள் வந்து டிஸ்அஸ் அப்படின்னு கூட டைப் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இங்கே வந்து பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் உடைய என்ட்ரி பாயிண்ட் வந்து இது. ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து ப்ரோலாக் அண்ட் எபிலாக்னு சொல்கிறோம் ஒரு ஃபங்க்ஷனுடைய ஸ்டார்டிங்கில். இதை வந்து ஸ்டாக்ஸாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த 2 இன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கு இருக்கான்னு. ஸோ கியூ கொடுத்துட்டு குவிட் பண்ணலாம் அந்த பர்டிகுலர் வியூவில் இருந்து. இங்கே பார்த்தீங்கன்னா ஆரோஸ் இருக்குது, அதாவது கரண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கே இருக்குது, பாயிண்டர் வந்து இங்கே இருக்குது. இந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ நாம் வந்து பார்த்தோம்னா ஒரு கமாண்ட் இருக்குது இன்ஃபோ. ஸோ இன்ஃபோக்கு நீங்கள் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு நான் வந்து இன்ஃபோ ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஸோ என்னுடைய சி சோர்ஸ் கோடில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் ஃபங்க்ஷன் வந்து இருந்துச்சு. கோட் ஸோ கேட் hello.c. எனக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. ஸோ பொதுவாக ஒரு பைனரியை லோட் பண்ணும்போது அந்த பைனரியில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபோ ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த கமெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் லேட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஃபைல்ஸில் இம்பார்ட்டான ஃபைல்ஸ், இந்த காமன் ஹெடர் ஃபைல்ஸில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பிரிண்ட்டாக இருக்குது. ஏன்னா டீபக்கிங் சிம்பிள்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் பைனரியில் இல்லை, அதனால தான் எல்லாமே டம்ப் பண்ணியிருக்கு. ஸோ அப்படியே நம்ம கீழே போய் பார்த்தோம்னா நம்மளுடைய ஃபங்க்ஷன் வந்து எங்கேயாச்சும் கடைசியில் தான் இருக்கும், நம்மளுடைய யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம். ஸோ நான் வந்து ஃபுல் பாட்டமுக்கு போகிறேன். ஸோ இங்கே வந்து சர்ச் பண்ணலாம் பாட்டமில் இருந்து. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் அண்ட் ஃப்ளாக் ஃபங்க்ஷன் வந்து இங்கே இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஜிடிபி ஸ்பெசிஃபிக்காக சிம்பிள்ஸ் வச்சு நான் வந்து கம்பைல் பண்ண போகிறேன். ஸோ டீபக்கிங் சிம்பிள்ஸ் என்னென்னா ஜிடிபின்னு சொல்லியிருந்தேன், அதாவது ஜிடிபி ஸ்பெசிஃபிக்காக. ஸோ gdb-q hello. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரீடிங் சிம்பிள்ஸ் ஃப்ரம் ஹலோ டன். ஸோ இப்போ நாம் வந்து சேம் கமெண்ட், அதாவது ப்ரீவியஸாக நாம் வந்து இன்ஃபோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணியிருந்தோம். ஸோ இன்ஃபோ ஃபங்க்ஷன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கிளியர் அவுட்புட்டாக இருக்குது, அதாவது ஆல் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் நம்மளுடைய ஃபைல் நேம் வந்து hello.c. இந்த ஃபைல்குள்ளே எந்த ஃபங்க்ஷன் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம், நாம் வந்து வாய்ட் ஃப்ளாக் இருக்குது, இன்ட் மெயின் இருக்குது, அதோடைய டேட்டா டைப்ஸ் கூட நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இது எதனாலனா டீபக்கிங் சிம்பிள்ஸ் வந்து எனேபிள் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய சோர்ஸ் கோடுக்கு. ஸோ இது தான் டிஃப்ரென்ஸ். டீபக்கிங் சிம்பிள்ஸோட கம்பைல் பண்ண நம்மளுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லாமல் கம்பைல் பண்ணால் என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக டீபக்கிங் கமெண்ட்ஸ் போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் பார்க்கக்கூடியது சிம்பிள்ஸ் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ சிம்பிள்ஸை வந்து எப்படி நாம் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து பிரேக் பாயிண்ட் மெயினுக்கு போடுறேன். ஸோ நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ டிஸ்அஸ் ஆர் டிஸ்அசம்பிள். ஸோ நாம் வந்து இந்த பர்டிகுலர் அசம்பிளி இன்ஸ்ட்ரக்ஷனுடைய ஈக்குவலண்ட் சோர்ஸ் கோடு வந்து நாம் வந்து பார்க்கணும். ஸோ அதுக்கு லிஸ்ட் வந்து நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக கரண்ட் ஸ்கோப்பில் எந்த பர்டிகுலர் சோர்ஸ் கோடு வந்து எக்ஸிக்யூஷனில் இருக்கோ அதோடைய அவுட்புட் வந்து நம்மளுக்கு வந்து அவுட்புட்டாக இங்கே வந்து கொடுக்கும் லிஸ்ட் கமெண்ட் வந்து. ஆர் லிஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஆர்குமெண்ட்டாக ஒரு லைன் நம்பர் கூட கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 11 கொடுத்தேன்னா இந்த பர்டிகுலர் ஸ்கோப்போடைய கோடு வந்து நம்மளுக்கு வந்து அவுட்புட்டில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட் 11. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கோப்பில் இருக்கிற சோர்ஸ் கோடு வந்து நம்மளுக்கு வந்து அவுட்புட்டில் வந்திருக்கு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஈக்குவலண்ட் சோர்ஸ் கோடு வந்து அவுட்புட்டை பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபங்க்ஷன்ஸை பார்க்கறதுக்கு இன்ஃபோ ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதாவது கரண்ட் ஸ்கோப்பில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ எல்லா ஃபங்க்ஷன்ஸும் நம்மளுக்கு வந்து அவுட்புட்டில் வரும். ஸோ கியூ கொடுத்தீங்கன்னா குவிட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டமில் ரிட்டர்ன் டு கண்டினியூ, அதாவது என்டர் தட்டினீங்கன்னா கீழே ஸ்க்ரால் என்ன இருக்கும், கியூ கொடுத்தீங்கன்னா குவிட் ஆகும். ஸோ கியூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து எந்த ஃபைல்லேருந்து இந்த பர்டிகுலர் கோடு வந்து லோடாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து இன்ஃபோ சோர்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை நான் பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ கம்பைலேஷன் டைரெக்டரி பார்த்தீங்கன்னா என்னுடைய டைரெக்டரி எங்கேருந்து கம்பைல் இருக்குது, ஸோ அது வந்து எங்கே லொக்கேஷன், அதோடைய சி ஃபைல் வந்து எங்கே இருக்குது, ஸோ எத்தனை லைன்ஸ் இருக்குது, எந்த லாங்குவேஜ்,
ஸோ அடுத்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வேரியபிள்ஸ் பார்க்கணும். ஸோ நீங்கள் வந்து இன்ஃபோ வேரியபிள்ஸ் வந்து டைப் பண்ணலாம். என்னென்ன வேரியபிள்ஸ் வந்து இந்த கரண்ட் ஸ்கோப்பில் வந்து என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குது கரண்ட் சோர்ஸ் கோடில் இருந்து. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த எல்லா ஃபங்க்ஷன்ஸில் இருக்கிற எல்லா லைப்ரரிஸும் நம்மளுக்கு வந்து அவுட்புட்டில் வரும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு வேரியபிள்ஸை பார்க்கலாம். கியூ கொடுத்தா குவிட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இன்ஃபோ ஸ்கோப் கொடுக்கலாம். இன்ஃபோ ஸ்கோப், அதாவது ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் நேம் வந்து நாம் வந்து ஸ்கோப் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளாக் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஸோ அந்த ஃப்ளாக் ஃபங்க்ஷனுடைய ஸ்கோப் வந்து நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கோப் ஃபார் ஃப்ளாக் கண்டென்ட்ஸ் நோ லோக்கல்ஸ் ஆர் ஆர்குமெண்ட்ஸ், அதாவது அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து எம்டியாக இருக்குது, அதாவது லிஸ்ட் பை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்குள்ளே எந்த ஒரு வேரியபிள்ஸும் இல்லை, எந்த ஒரு ஆர்குமெண்ட்ஸும் இல்லை. ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து இது வந்திருக்கு, நோ லோக்கல்ஸ் ஆர் ஆர்குமெண்ட்ஸ். அதே நான் இன்ஃபோ ஸ்கோப் மெயின் கொடுத்தேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சிம்பிள் வேல்யூ அண்ட் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது, அந்த பர்டிகுலர் மெயினுடைய ஸ்கோப் என்ன. ஸோ நெக்ஸ்ட் வந்து நாம் பார்க்கக்கூடியது வந்து, ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சிம்பிள் டூல், அதாவது எஸ்ட்ரேஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் பைனரியில் என்னென்ன சிஸ்டம் கால்ஸ் எல்லாம் என்னென்ன சிஸ்டம் கால்ஸ் எல்லாம் இன்வோக் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து எஸ்ட்ரேஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ எஸ்ட்ரேஸ் ஹலோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன சிஸ்டம் கால்ஸ் எல்லாம் இன்வோக் ஆகிருக்குன்னு நீங்கள் வந்து கிளியராக பார்க்கலாம். எஸ்ட்ரேஸ்க்கு சில ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து -e ஆர்குமெண்ட்க்கு நீங்கள் ஒரு பர்டிகுலர் சிஸ்டம் காலை தான் தேடுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் -e ஆர்குமெண்ட்க்கு வந்து பாஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் ஐடியை வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம், அதாவது ரன்னிங் ப்ராசஸ், அதாவது ப்ராசஸ் ஐடி வந்து நீங்கள் வந்து ஆர்குமெண்ட்ஸாக கொடுக்கலாம். ஸோ இது வந்து எஸ்ட்ரேஸ் ஒரு சின்ன வேல்யூ ஆடட் இன்ஃபர்மேஷன் தான், வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் ஓபிஜே டம்ப் பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நாம் வந்து பிரேக் பாயிண்ட்ஸை பற்றி பார்க்கலாம், ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் டாபிக். ஸோ இப்போ வந்து என்னுடைய கரண்ட் ஸ்கோப்பில் இந்த பர்டிகுலர் இடத்துல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் இருக்குது. ஸோ இதை வந்து ஸ்டெப் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் வந்து எஸ் ஆர் ஸ்டெப் அப்படின்னு டைப் பண்ணுவேன். ஸோ ஸ்டெப் வந்து பேசிக்காக சோர்ஸ் கோட் லெவலில் ஸ்டெப் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா கேட் hello.c. ஸோ சப்போஸ் இந்த பர்டிகுலர் ஒரு லைன் வந்து மல்டிபிள் லைன்ஸில் வந்து அசம்பிளி கோடாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா int value is equal to 100, ஆனால் இதுக்கு ஈக்குவலண்ட்டாக மல்டிபிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அந்த வேரியபிள் இனிஷியலைசேஷன் பண்ணுறதுக்கு, டிக்ளேர் பண்ணுறதுக்கு, மெமரி ஸ்பேஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ யூஸ்வலாக நான் வந்து ஸ்டெப் கமாண்டை கொடுத்தேன்னா இந்த சோர்ஸ் கோட் லெவலில் வந்து ஸ்டெப் ஆகும், இந்த லைன் அப்புறமா நெக்ஸ்ட் இந்த லைன் அப்படி ஜம்ப் ஆகும். நிறையா அசம்பிளி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஸ்கிப் ஆகும். ஸோ அது வந்து ஸ்கிப் ஆகக்கூடாது. நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் லெவலில் ஸ்கிப் பண்ணோன்னா ஸ்டெப் ஐ வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து இப்போது ஸ்டெப் ஐ யூஸ் பண்ணுறேன். இல்லைன்னா இதுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் கூட இருக்குது, இதை வந்து நீங்கள் எஸ்ஐ அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட்லி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 46 CAயில் இருக்குது. ஸோ இதை நான் வந்து ஸ்டெப் ஐ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 46 D3யில் இருக்குது. அதாவது CA வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பாயிண்டர் வந்து D3யில் இருக்குது. ஸோ டிஸ்அசம்பிள். ஸோ பார்த்தீங்கன்னா D3யில் இருக்குது. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஸ்டெப் பை பண்ணலாம். இல்லைனா ஸ்டெப் பண்ணிங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிளை வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சோர்ஸ் கோட் லெவலில் ஸ்டெப் ஆகும்னு சொல்லியிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா 46 D3 இருக்குது. ஸோ நான் இப்போ ஸ்டெப் கொடுக்குறேன். ஸோ டைரெக்டாக இந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஆனால் நீங்கள் வந்து இதை வந்து அசம்பிளி லெவலில் பார்க்குறீங்கன்னா, ஸோ டிஸ்அசம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து E0ல் இருக்குது. ஸோ அட் டைமில் இந்த 2 இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்கிப்பாக இருக்குது D3லேருந்து. ஸோ சோர்ஸ் கோட் லெவலில் ஸ்டெப் பண்ணுறதுக்கு ஸ்டெப் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் லெவலில் ஸ்டெப் பண்ணுறதுக்கு ஸ்டெப் ஐ, ஸ்டெப் அண்ட் ஸ்டெப் ஐ. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட் ஐ. ஸோ ஸ்டெப்புக்கும் நெக்ஸ்ட்டுக்கும் ஒரே டிஃப்ரென்ஸ் தான். ஸோ நீங்களே நிறைய டீபகர்ஸில் பார்த்துருப்பீங்க, மேபி இந்த விஷுவல் கோட் ஆர் ஜாவா ஐடிஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது ஸ்டெப் இன்டூ அப்படின்னு இருக்கும். அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்டெப் ஆகுவீங்க.
ஸோ அதுதான் ஸ்டெப் பேசிக்கலாக அதுதான் பண்ணோம். ஸோ ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் கால் இருந்துச்சுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கால் ஃபங்க்ஷன் இருக்குது, பிரிண்ட்எஃப்க்கு கால் இருக்குது. ஏன்னா நாம் அந்த 2 வேல்யூஸும் பிரிண்ட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்டெப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் பிரிண்ட்எஃப் உடைய ஃபங்க்ஷன் டெஃபினேஷன், அதாவது அதோடைய அசம்பிளி கோடுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்டெப் ஆகிடுவீங்க. ஸோ அதே நீங்கள் நெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலர் என்டையர் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆன பிறகு நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போய்டும். அதர் நாட் டிஃப்ரென்ஸ். ஸோ யூஸ்வலாக நெக்ஸ்ட் அண்ட் இல்லைனா என்ஐ வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது சோர்ஸ் கோட் லெவலில் நெக்ஸ்ட் பண்ணுறோம், இல்லைனா அசம்பிளி லெவலில் நாம் வந்து நெக்ஸ்ட் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஸ்டெப்பிங் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஆக்சுவல் பிரேக்கை வந்து எப்படி பிரேக் பாயிண்ட் வந்து செட்டப் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் நேம் வந்து பாஸ் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிரேக் மெயின் கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் நேமில் வந்து பிரேக் பாயிண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகும். இல்லைன்னா நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஒரு பர்டிகுலர் அட்ரஸ் லொக்கேஷனில் வந்து பிரேக் பண்ணலாம். ஸோ நான் வந்து பிரிண்ட்எஃப் லொக்கேஷனில் வந்து பிரேக் பண்ணணும். ஸோ அதோடைய அட்ரஸ் வந்து இங்கே இருக்கு. ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஒரு அட்ரஸ் லொக்கேஷனில் நீங்கள் வந்து பிரேக் பாயிண்ட் செட் பண்ணுறதுக்கு ஆஸ்ட்ரிக் யூஸ் பண்ணணும். ஸோ ஆஸ்ட்ரிக் அந்த பர்டிகுலர் அட்ரஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிரேக் பாயிண்ட் 2 அட் அந்த பர்டிகுலர் லொக்கேஷன். ஸோ நான் இப்போ வந்து கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ கண்டினியூ கொடுத்தான்னா இந்த பர்டிகுலர் என்டையர் இன்ஸ்ட்ரக்ஷனும் ஸ்கிப் ஆகி, அதாவது எக்ஸிக்யூட் ஆன பிறகு இந்த பர்டிகுலர் பிரேக் பாயிண்ட்டில் வந்து ஹால்ட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கண்டினியூவிங் அண்ட் பிரேக் பாயிண்ட் 2 வந்து ஹிட்டாக இருக்குது. இப்போ அதாவது பிரிண்ட்எஃப் கிட்ட வந்து ஹால்ட்டாக இருக்குது பிரேக் பாயிண்ட். ஸோ டிஸ்அசம்பிள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 71Bயில் வந்து கரண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இருக்குது. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பிரேக் பாயிண்ட்டை வந்து செட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கரண்ட் ஸ்கோப்பில் எத்தனை பிரேக் பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபோ பிரேக் பாயிண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 பிரேக் பாயிண்ட் செட் பண்ணியிருந்தேன். ஸோ ஒன்று வந்து மெயினில் வந்து செட் பண்ணியிருந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன் மெயின் அட் சி அண்ட் லைன் நம்பர் 8. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிரேக் பாயிண்ட் 2 அதோடைய அட்ரஸ்ஸு எந்த லைனில். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் பிரேக் பாயிண்ட்டை டிசேபிள் பண்ணலாம். டிசேபிள் ஆர் எனேபிள் எப்படி நீங்கள் எத்தனை ஐடிஸில் பண்ணுறீங்க அதே மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் டிசேபிள் 2 கொடுத்தானா அந்த பர்டிகுலர் பிரேக் பாயிண்ட் வந்து டிசேபிள் ஆகிடும். ஸோ இன்ஃபோ பிரேக் பாயிண்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனேபிள் வந்து எண்ணில் இருக்குது. ஸோ இது வந்து எனேபிள் காலம், என்னன்னா நோ, அதாவது டிசேபிளில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் பிரேக் பாயிண்ட்டை வந்து டிலீட் பண்ணலாம். ஸோ டிலீட் 2. ஸோ இன்ஃபோ பிரேக் பாயிண்ட்ஸ். அந்த பர்டிகுலர் பிரேக் பாயிண்ட் வந்து இல்லை, வெறும் ஃபஸ்ட் பிரேக் பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பிரேக் பாயிண்ட்டை வந்து செட் பண்ணலாம் அண்ட் பிரேக் பாயிண்ட்டை வியூ பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். அதாவது ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கு வந்து பிரேக் பண்ணலாம், இல்லைனா பர்டிகுலர் அட்ரஸ் லொக்கேஷனில் வந்து நீங்கள் வந்து பிரேக் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிஜிஸ்டர்ஸோடைய டேட்டா வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும், என்னென்ன ரிஜிஸ்டர்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்ஃபோ கமாண்ட் இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர்ஸ் அப்படின்னு ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணிங்கன்னா எல்லா ரிஜிஸ்டர்ஸோடைய கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட்டில் வரும். ஸோ என்னுடைய மிஷின் வந்து 64 பிட் மிஷின், இந்த உபுண்டு வந்து 64 பிட். ஸோ நான் வந்து ஒரு டிப்பிக்கல் BOF எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது 32 பிட் யூஸ் பண்ணுறேன் வேறு செப்பரேட் வர்ச்சுவல் மிஷினுக்கு. ஸோ GDBக்கு ஜஸ்ட் நான் இது கமெண்ட்ஸ் மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், அதனால தான் 64 பிட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா RX2 R15 இருக்குது, அப்புறமா RIP இருக்குது. ஸோ இது பற்றி தெரியலன்னா நீங்கள் எபிசோட் 1 பாருங்கள், சாரி எபிசோட் 2 பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து வேறு என்ன இருக்குது. ஸோ பேசிக்கலாக நீங்கள் வந்து ஒரு ஃபைலை லோட் பண்ண உடனே ரன் பண்ணணும்னு சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த கரண்ட் ஸ்கோப்பில் என்னென்ன வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து இன்ஃபோ லோக்கல்ஸ் அப்படிங்கிற கமெண்ட் வந்து கொடுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கரண்ட் ஸ்கோப்பில், அதாவது மெயின் ஃபங்க்ஷனில் இங்கே, ஆனால் நம்மளுடைய அசம்பிளி இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து இந்த பர்டிகுலர் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே எக்ஸிக்யூஷனில் இருக்கா. ஸோ இந்த ஸ்கோப்பில் என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து வேல்யூ, இன்னொன்று வந்து நேம். ஸோ அதை தான் நாம் இங்கே பிரிண்ட் பண்ணுறோம், இன்ஃபோ லோக்கல்ஸ் அதோடைய வேல்யூ அண்ட் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் சில சமயம் இந்த பர்டிகுலர் வேரியபிளோடைய அட்ரஸ் வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பிரிண்ட் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ பிரிண்ட் ஆம்பர்சன்ட் யூஸ் பண்ணணும். ஸோ ஆம்பர்சன்ட் வேல்யூ. ஸோ பிரிண்ட் ஆம்பர்சன்ட் அந்த வேரியபிள் நேம் கொடுத்தீங்கன்னா அந்த வேரியபிளோடைய அட்ரஸ் லொக்கேஷன் வந்து நம்மளுக்கு வந்து அவுட்புட்டாக வரும். ஸோ இந்த அட்ரஸை வச்சு ஆக்சுவலாக நாம் இந்த வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நாம் வந்து நேம் உடைய அட்ரஸ் வேல்யூ வந்து தெரிஞ்சுக்கலாம். பிரிண்ட் ஆம்பர்சன்ட் நேம், இல்லைனா ஷார்ட்டாக P
ஆம்பர்சண்ட் நேம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதோடைய அட்ரஸ் வந்திருக்கு. ஸோ இந்த அட்ரஸில் இருக்கிற வேல்யூஸை வந்து நாம் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா இது தான் நாம் வந்து எக்ஸாமைன் கமாண்டை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ எக்ஸாமைன் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கமாண்ட் இது. அதாவது எக்ஸ். ஸோ இதோடைய சின்டாக்ஸ் வந்து எப்பயே சொல்கிறேன். ஸோ எக்ஸ்னா எக்ஸாமைன். ஸோ இதுக்கு ஸ்லாஷ் கொடுக்கணும். ஸோ இதோடைய ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து ஆக்சுவலாக இது ஒரு நம்பர் ஆர்குமெண்ட். அதாவது எத்தனை நம்பர் ஆஃப் டேட்டா வந்து பார்க்குறீங்க, 10 பைட்ஸா 20 பைட்ஸ் வேர்ட்ஸ், அதாவது ஒரு நம்பரை வந்து நீங்கள் வந்து இங்கே கொடுப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபார்மேட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்டில் பார்க்கணும். ஸோ ஃபார்மேட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சைஸ். ஸோ இது வந்து பைட்ஸா வேர்ட்ஸா டி வேர்ட்ஸா ஸ்ட்ரிங்கா, ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து இங்கே தான் ஸ்பெசிஃபை பண்ணுவீங்க. ஸோ எக்ஸாமைன். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் நீங்கள் வந்து என்டர் தட்ட போகாதீங்க. பை டிஃபால்ட்டாக என்டர் தட்டினீங்கன்னா ப்ரீவியஸ் கமாண்டோடைய அவுட்புட் ப்ரீவியஸ் கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ என்டர் தட்டினேன்னா ப்ரீவியஸ் கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் இன்ஃபோ லோக்கல்ஸ் இருக்குது. நான் என்டர் தட்டுறேன், மறுபடியும் ப்ரீவியஸ் கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸில் நீங்கள் வந்து ஸ்டெப் கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அப்புறமா என்டர் தட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகினே இருக்கும். ஸோ இன்ஃபோ லோக்கல்ஸ் அதோடைய அட்ரஸ். நான் வந்து இந்த அட்ரஸில் சைபர் பிளாக் ஹோல் இருக்குதுன்னு தெரியும். அதாவது இந்த நேம் வேரியபிளுக்கு சைபர் பிளாக் ஹோல் வேல்யூ இருக்குது. ஸோ அதோடைய அட்ரஸ் வந்து இது. ஸோ இந்த அட்ரஸ் லொக்கேஷனுடைய கண்டென்ட்ஸ் வந்து நான் பார்க்கணும். ஸோ இதுக்கு நான் வந்து எக்ஸாமைன் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் வந்து ஃபார்மேட் ஸ்ட்ரிங் ஃபார்மேட் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் -s அண்ட் அந்த பர்டிகுலர் அட்ரஸ் வேல்யூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைபர் பிளாக் ஹோல். ஸோ யூஸ்வலாக நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் ஃபார்மேட்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 20 பைட்ஸ் பார்க்கணும். ஹெக்ஸாடெசிமல் பைட்ஸ். ஸோ 20 ஹெக்ஸாடெசிமல், அதுக்கு தான் நான் எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபார்மேட். பி வந்து பைட்ஸ். ஸோ நான் வந்து வேர்ட்ஸ் கூட கொடுக்கலாம். ஸோ நான் வந்து பைட்ஸில் வேணும் அவுட்புட். ஸோ இது வந்து ஆக்சுவலாக சைபர் பிளாக் ஹோலோடைய ஹெக்ஸாடெசிமல் ஈக்குவலண்ட். ஸோ இதை வந்து ஆஸ்கி டேபிளில் வந்து பார்க்கலாம். ஸோ ஆஸ்கி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லோவர் சி கொடுத்துருந்தேன். அதாவது லோவர் சி வந்து ஹெக்ஸாடெசிமல் 63. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 63 இங்கே இருக்கு. ஸோ சிஒய் அதாவது CYBER இங்கே பார்த்தீங்கன்னா 20 இருக்குது. 20 வந்து ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் அண்டு பிளாக் ஹோல் வந்து இங்கே இருக்குது. அப்புறமா டெர்மினேட்டட் பை நல் கேரக்டர் 00. ஸோ இது வந்து ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே எப்போவுமே நல் பைட்டில் எண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஹெக்ஸாடெசிமல் வேர்ட்ஸ் அண்ட் டபுள் வேர்ட்ஸ் ஸ்குவாட் வேர்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து எக்ஸாமைன் பண்ணணும். ஸோ பொதுவாக நீங்கள் வந்து பிரேக் பாயிண்ட்ஸ் எப்படி செட் பண்ணணும் அண்டு ஒரு பர்டிகுலர் மெமரி லொக்கேஷன்லேருந்து எப்படி நம்ம டேட்டாவை பார்க்கணும், இது தெரிஞ்சாலே ரொம்ப ரொம்ப எனஃப் ஃபார் எக்ஸ்ப்ளோட்டிங் BOF. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் ஃப்ரேமை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து ஃப்ரேம் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். அதாவது கரண்ட் ஸ்டாக் உடைய என்ன சொல்கிறது ஸ்டேட்டஸ் இங்கே பார்த்தீங்கன்னா RIPயோடைய லொக்கேஷன் எங்கே இருக்குது அண்ட் கரண்ட் ஸ்டாக்கோடைய ஆர்குமெண்ட் லிஸ்ட் அண்ட் லோக்கல்ஸ் அதோடைய அட்ரஸ் லிஸ்ட் அண்ட் RBP அண்ட் RIP. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டாக் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதோட நான் வந்து GDBயை ஸ்டாப் பண்ணுறேன் எக்ஸ்பிளனேஷனில். நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஒரு gdb-tui சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ gdb-tui அதாவது டெர்மினல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ gdb-tuiக்கு ஜஸ்ட் லைக் எப்படி GDB கமெண்ட்ஸ் இருக்கோ சேம் கமெண்ட்ஸ். ஸோ gdb-tui குவைட் நான் வந்து ஹலோ வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிமக்ஸ் மாதிரி இல்லை, டெர்மினேட்டர் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லேஅவுட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லேஅவுட்ஸ் வந்து எனக்கு அசம்பிளி லேஅவுட் வேணும். இட்ஸ் லேஅவுட் அசம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே செக்ஷனில் அசம்பிளி லேஅவுட் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு லேஅவுட் ரிஜிஸ்டர் லேஅவுட் வேணும். ஸோ லேஅவுட் ரிஜிஸ்டர். ஸோ கரண்ட்லி எந்த ஒரு ரிஜிஸ்டரும் இல்லை. ஸோ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பிரேக் ஆர் ஜஸ்ட் நான் B யூஸ் பண்ணலாம் பிரேக் பாயிண்ட்க்கு. ஸோ பிரேக் மெயின். இப்போ நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா பிரேக் பாயிண்ட்க்கு B+ அப்படின்னு வருது. ஸோ நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர்ஸ் எல்லாமே வந்திருக்கு.
ஸோ இதனால் என்ன யூஸ்ன்னு உங்களுக்கே தெரியுது. எப்போவுமே நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் வந்து தட்டிக்கிட்டே இருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அசம்பிளியோடைய கரண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் உடைய இடத்துல இருக்கும். பேசிக்கலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா GUI மாதிரி கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதோடைய இதில் யூசேஜ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதாவது லேஅவுட்ஸ் எல்லாம் மாற்றும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக லேஅவுட் வந்து மாற்றுறதுக்கு லேஅவுட் நெக்ஸ்ட் ஆர் லேஅவுட் நெக்ஸ்ட் லேஅவுட். ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த லேஅவுட் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது வந்து என்னென்னா, சிடிஎஃப்ஸ்லாம் ஆடும்போது நீங்கள் வந்து gdb-peda அப்படிங்கிற டூலை வந்து யூஸ் பண்ணலாம். டூல் இல்லை, இது வந்து ஒரு நல்ல கஸ்டமைஸ்டு GDB வெர்ஷன். ஸோ இதை வந்து நாம் வந்து எப்படி செட்டப் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு க்ளோன் பண்ணலாம் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 கமெண்ட்ஸில் இதை வந்து செட்டப் பண்ணலாம். ஸோ git clone இந்த கமெண்ட். ஸோ git clone peda. பெடானா பைத்தன் எக்ஸ்ப்ளாய்ட் டெவலப்மெண்ட் அப்படி தான் நினைக்கிறேன். பைத்தன் எக்ஸ்ப்ளாய்ட் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ஸ். ஸோ சோர்ஸ் பண்ணணும் GDB initக்கு. அண்ட் அவ்வளோதான், அது தேவையில்லை. ஸோ இப்போ நான் வந்து gdb-q hello. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெடா ப்ராம்ப்ட் இருக்குது, gdb-peda. ஸோ இப்போ நான் வந்து பிரேக் மெயின் அப்படின்னு கொடுத்துட்டு நான் ரன் கொடுத்தேன்னா இங்கே பாருங்கள், இன்டர்ஃபேஸு டோட்டலாக மாறிடுச்சு. ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருந்துச்சா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். எல்லா ரிஜிஸ்டர்ஸும் உங்களால் பார்க்க முடியாதுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ஸோடைய வேல்யூஸ் அண்டு வேரியஸ் கலர்ஸ் இருக்கா, அது மட்டும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் ரிஜிஸ்டரில் அந்த அட்ரஸில் என்ன வேல்யூ இருக்குது. ஸோ இதெல்லாம் டீபக் பண்ணும்போது ரிவர்ஸ் இன்ஜினியர் ஆர் பைனரி எக்ஸ்பர்ட்டருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூஷனில் இருக்குது, ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கூட ஹைலைட்டில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரியல் டைமில் ஸ்டாக் வேல்யூஸ் வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் இருக்கும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நம்ம போக போக லினக்ஸ் BOF பண்ணும்போது சொல்லித்தரேன். ஸோ இப்போதைக்கு GDB வந்து போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நாம் வந்து இம்யூனிட்டி டீபக்கர், அதாவது விண்டோஸில் எப்படி செட்டப் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து Windows 7 வந்து செட்டப் பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு ISO ஃபைல் இல்லைனா வர்ச்சுவல் பாக்ஸ், அதாவது VMware ஆர் OVA ஃபைல் வந்து உங்களுக்கு கிடைக்கலன்னா இதோடைய டவுன்லோட் லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கா. ஸோ அங்கேருந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இந்த மிஷினை, ஆக்சுவலாக இந்த மிஷின் வந்து ஒரு வர்ச்சுவல் பாக்ஸ் மிஷின். ஸோ இங்கே நான் வந்து இம்யூனிட்டி வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வேர்ல்ட் சர்வர், அது வந்து ஒரு BOF எக்ஸசைஸ் பைனரி. ஸோ நிறைய பேர் இதில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை தான் நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இம்யூனிட்டி டீபக்கரோடைய இன்ஸ்டாலருடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அங்கேருந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நீங்கள் வந்து ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுக்கலாம். ஸோ நான் வந்து டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இம்யூனிட்டி டீபக்கர் ஓப்பன். ஸோ இந்த இம்யூனிட்டி டீபக்கரை வந்து ஒரு பர்டிகுலர் பைனரிக்கு வந்து அட்டாச் பண்ணணும். அதாவது ஒரு பர்டிகுலர் பைனரியை டீபக் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஃபைல் அண்ட் அட்டாச் இல்லைனா கண்ட்ரோல் F1 வந்து பிரிண்ட் ஷார்ட்கட் கீ வந்து கொடுக்கலாம், கண்ட்ரோல் F1 ஆர் அட்டாச். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கரண்ட் ப்ராசஸஸ், அதாவது எப்படி டாஸ்க் மேனேஜரில் எந்தெந்த பர்டிகுலர் ப்ராசஸ் ரன்னு இருக்கோ அது எல்லாமே லிஸ்ட்டில் வரும். ஸோ நான் வந்து வேர்ல்ட் சர்வரை வந்து ரன் பண்ணலை. ஸோ அது வந்து இங்கே வந்து இல்லை. ஸோ நான் வந்து புதுசாக ஒரு பர்டிகுலர் ஃபைலை வந்து ரன் பண்ணணுன்னா நான் வந்து ஓப்பன் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ ஓப்பன் டெஸ்க்டாப்பில் ஆல்ரெடி இருக்கு. ஸோ worldserver.exe ஓப்பன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரன் ஆகிடுன்னு இருக்கு. ஸோ இந்த பைனரி வந்து ரன்னிங்கில் இருக்குது இப்போது. ஸோ இங்கே அதாவது ரைட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ யூஸ்வலாக ஒரு பைனரி அட்டாச் பண்ண உடனே இனிஷியலாக அது வந்து பாஸ்ட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து ரன்னிங் ஸ்டேட்டில் இருக்கணும் எப்போவுமே. ஸோ அதுக்கு இங்கே ஒரு ப்ளே பட்டன் இருக்குது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ ரன்னிங் ஸ்டேட்டில் இருந்தால் மட்டும்தான், அதாவது நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ ஜஸ்ட் லைக் ஒரு ரன்னிங் ப்ராசஸ் ஆர் சர்வீஸ். ஸோ இதை வந்து நாம் வந்து அப்புறமா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லேஅவுட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த லெஃப்ட் சைடு லேஅவுட் வந்து அசம்பிளி லேஅவுட். ஸோ இதோடைய ஃபண்ட் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ ஐ திங்க் அப்பியரன்ஸ் font OEM fixed font. ஸோ OEM fixed font வந்து கொஞ்சம் பெருசாக போல்டாக இருக்கும். ஸோ appearance font OEM fixed, appearance font
OEM fixed. ஸோ நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் GUIயில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட்ஸ் கொடுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. ஸோ OEM6. ஸோ டாப் லெஃப்ட்டில் இருக்கிறது வந்து அசம்பிளி கோட் அண்ட் இப்படிக்கா இருக்கிறது வந்து ரிஜிஸ்டர்ஸ். இது வந்து ரிஜிஸ்டர்ஸ் அண்ட் ஃப்ளாக்ஸ் இங்கே இருக்கும். அண்ட் பாட்டமில் வந்து ஸ்டாக்கோடைய டேட்டா வந்து இங்கே இருக்கும். அண்டு லெஃப்ட் சைடில் வந்து டம்ப், ஒரு பர்டிகுலர் மெமரி லொக்கேஷனில் என்ன டேட்டா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டாக் வேல்யூஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் ஒரு பர்டிகுலர் மெமரி லொக்கேஷனில் நான் வந்து டம்பில் வந்து பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அட்ரஸ். ஸோ இதை வந்து ஃபாலோ இன் டம்ப் அப்படின்னு கொடுப்பேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டம்பில் இருக்கிற வேல்யூஸ். ஸோ இந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 0022FFD4 இருக்குது. ஸோ அதே அட்ரஸ் தான் இங்கேயும் இருக்குது. ஸோ 0022FF94. ஸோ இப்படி தான் ஒரு பர்டிகுலர் அட்ரஸை வந்து இங்கே வந்து வியூ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் லைக் எப்படி நம்ம GDBயில் நிறைய ஃபார்மேட்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ இங்கே வந்து ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்டில் இருக்குது. அதாவது 8 பைட்ஸ் இருக்குது. நாம் வந்து 16 பைட்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணலாம். அதாவது கொஞ்சம் நிறைய வேல்யூஸ் பார்க்கணுன்னா, ஆர் மேபி யூனிகோட் 16, ஆர் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் வேல்யூஸ் வந்து பார்க்கலாம், ஷார்ட், லாங், ஃப்ளோட். ஸோ இது வந்து டம்பில் இருக்கிற வேல்யூஸ். ஸோ பேசிக்கலாக எப்படி நம்ம GDBயில் எப்படி பிரேக் பாயிண்ட் வைக்கிறோமோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ டபுள் கிளிக் பண்ணி நாம் வந்து பிரேக் பாயிண்ட். ஸோ இந்த பிரேக் பாயிண்ட் டாகிள். ஸோ டாகிள் பண்ணிங்கன்னா இங்கே ஹைலைட் ஆகும். ஸோ ஹைலைட் ஆகிற இடத்துல பிரேக் பாயிண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரன் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் பிரேக் பாயிண்ட் வந்து ட்ரிகர் ஆகும், எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் பிரேக் பாயிண்ட் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு மறுபடியும் நீங்கள் வந்து டாகிள் பண்ணலாம். அந்த பிரேக் பாயிண்ட் வந்து டிசேபிள் ஆகிடும். இப்படி தான் நீங்கள் வந்து பிரேக் பாயிண்ட்ஸை செட்டப் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் வந்து செட்டப் பண்ண உடனே அந்த பர்டிகுலர் பைனரியை நீங்கள் வந்து ஃபஸ்ட் பண்ணும்போது அந்த பிரேக் பாயிண்ட் வந்து என்கவுண்டர் ஆகும். ஸோ அங்கேருந்து நீங்கள் வந்து 1 by 1 அனாலிசிஸை வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ கண்டினியூ பண்ணும்போது வேரியஸ் ரிஜிஸ்டர்ஸோடைய வேல்யூஸ் பார்ப்போம். ஏன் அந்த ரிஜிஸ்டருடைய வேல்யூஸை வந்து டம்பில் பார்ப்போம். ஸ்டாக்கோடைய வேல்யூஸோடைய அட்ரஸ் லொக்கேஷனில் இருந்து அதை நம்ம வந்து டம்பில் போய் பார்ப்போம் என்ன வேல்யூஸ் இருக்குன்னு. இந்த பர்டிகுலர் மெனு ஆப்ஷன்ஸை நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அவ்வளோ ஒன்றும் டிஃபிகல்ட் இல்லை அது. ஸோ இம்யூனிட்டி வந்து நான் அவ்வளோவா யூஸ் பண்ணதில்லை விண்டோஸில். ஆனால் BOFக்கு என்ன தேவையோ அதுதான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ போக போக சில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திங்ஸ் இருக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி மாடியூல்ஸை வந்து இம்போர்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் mono.py. ஸோ இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் BOFக்கு. ஸோ இதை நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், DLLs எல்லாம் எப்படி சர்ச் பண்ணணும். ஸோ சின்ன சின்ன BOF டிப்ஸ் வந்து அங்கங்கே அடுத்தடுத்த எபிசோட்ஸில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே போகிறேன். ஸோ வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லியிருந்தேன் இந்த பர்டிகுலர் ஃப்ளாக் ஃபங்க்ஷனுக்கு எப்படி நம்ம GDB வழியாக போக முடியும், அதாவது எப்படி அந்த எக்ஸிக்யூஷனை கண்டினியூ பண்ணுறது. ஏன்னா மெயின் ஃபங்க்ஷனில் வந்து நாம் வந்து இந்த ஃப்ளாக் ஃபங்க்ஷனை கால் பண்ணவே இல்லை. பட் ஸ்டில் GDB வச்சு நாம் வந்து அங்கே வந்து போகலாம். ஸோ அதை தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ gdb-q hello. ஸோ சிம்பிள்ஸ் வந்து ரீட் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து டிஸ்அசம்பிளி ஃப்ளேவரை வந்து இன்டெல்க்கு வச்சுக்கிறேன். டிஸ்அசம்பிளி ஃப்ளேவர் டு இன்டெல். ஸோ உங்களுக்கே தெரியும் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸும் வந்து பார்க்குறதுக்கு இன்ஃபோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபங்க்ஷன் இருக்குது, void flag அப்புறம் int main. ஸோ பை டிஃபால்ட்டாக எப்போவுமே நம்ம வந்து ஒரு பிரேக் பாயிண்ட் மெயின் கொண்டு வச்சிடணும். ஏன்னா அது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பிரேக் பாயிண்ட் போடும்போது அதோடைய அட்ரஸும் கிளியராக உங்களுக்கு வந்து காட்டிடுவாங்க, 0x6CA. ஸோ இது வந்து ரன்னிங் டைமில் வேறு ஒரு அட்ரஸ் வேல்யூ இருக்கும். ஸோ இது வந்து லிங்கர் அண்ட் லோடர்ஸ் பண்ணுற வேலை இது. ஸோ அதே மாதிரி நாம் வந்து இன்னொரு பிரேக் பாயிண்ட்டை போடலாம். ஸோ பிரேக் ஃப்ளாக். ஸோ இது வந்து ஃப்ளாகோடைய அட்ரஸ். ஸோ இப்போ நான் வந்து ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் 066A இருக்குது. ஸோ நான் வந்து ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 0x555, ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா 6CA இருக்குது. ஸோ இது வந்து அட்ரஸ் ரீலொகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து டைனாமிக்காக ஜென்ரேட் ஆகும். ஸோ இது வந்து வேரி ஆகக்கூடாதுன்ற காரணத்தால் தான் நாம் வந்து ASLR அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரை வந்து டிசேபிள் பண்ணணும். ஸோ எத்தனை தடவை நீங்கள் ரன் பண்ணாலும் அதே பர்டிகுலர் அட்ரஸ் தான் இருக்கும். ஸோ அதனால தான் நாம் வந்து ASLR வந்து டிசேபிள் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நாம் வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கோம். ஸோ நாம் வந்து எப்படி ஃப்ளாக், அந்த void flag ஃபங்க்ஷனுக்குள்ளே எப்படி போக முடியும். ஸோ இதுக்கு தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு ரெஜிஸ்டர் இருக்குது RIP.
ஸோ ஆர்ஐபியோடைய கண்டென்ட்ஸ் பார்க்குறதுக்கு print $RIP. ஸோ பொதுவாக வேரியபிள்ஸ் நேமை பார்க்குறதுக்கு ஆம்பர்சன்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ எந்த ஒரு பர்டிகுலர் ரெஜிஸ்டர் வேல்யூவை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து டாலர் சிம்பல் யூஸ் பண்ணணும். ஸோ ஷார்ட் ஃபார்மாக $RIP. ஸோ இந்த பர்டிகுலர் ஆர்ஐபியில் என்ன அட்ரஸ் லொக்கேஷன் நம்பர் இருக்கோ அந்த பர்டிகுலர் அட்ரஸில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 546C இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் ஏரோ வந்து 546C இருக்குது. ஏன்னா நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இது தான் எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஸோ இப்போ நான் ஸ்டெப் கொடுத்தேன்னா நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கு நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். பார்த்தீங்கன்னா 46E0 இருக்குது இப்போது. ஸோ அந்த வேல்யூ தான் இப்போ வந்து ஆர்ஐபியில் இருக்கும். ஸோ print $RIP 456E0. ஸோ நாம் வந்து ஃப்ளாக் ஃபங்க்ஷனுக்கு வந்து நேவிகேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் ஆர்ஐபி ரெஜிஸ்டரில் இருக்கிற இந்த அட்ரஸை நீங்கள் மாற்றினா ஸோ அந்த ஃப்ளாக் ஃபங்க்ஷனுக்குள்ளே நாம் வந்து எக்ஸிக்யூஷனை வந்து கொண்டு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளாக் ஃபங்க்ஷன் உடைய பிரேக் பாயிண்ட் வந்து போட்டுருந்தோம். அதோடைய அட்ரஸும் பார்த்துக்கலாம். ஸோ info break points. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் ஃபங்க்ஷனுடைய அட்ரஸ் வந்து இது 546AE. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா செட் $RIP அந்த பர்டிகுலர் அட்ரஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நாம் வந்து $RIPயை பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா 546AE இருக்குது. 546AE அதாவது ஃப்ளாக் ஃபங்க்ஷனில் வந்து இப்போ வந்து ஆர்ஐபி அட்ரஸ் வந்து பாயிண்டிங்கில் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து டிஸ்அசம்பிள் பண்ணேன்னா ஃப்ளாக் ஃபங்க்ஷனுடைய கோட் வந்து டிஸ்அசம்பிளாக இருக்குது. ஆனால் மெயின் ஃபங்க்ஷன் வந்து டிஸ்அசம்பிள் ஆகலை. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டைரெக்டாக ஃப்ளாக் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ நாம் வந்து ஸ்டெப் பண்ணலாம். ஸ்டெப் பார்த்தீங்கன்னா printf here is your flag. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்குள்ளே, அதாவது காலே ஆகாத ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் வந்து ஆர்ஐபியை சேஞ்ச் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை வந்து ட்ரிகர் பண்ண வைக்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுக்குறேன் உங்களுக்கு, எப்படி இந்த ரெஜிஸ்டருடைய வேல்யூஸை சேஞ்ச் பண்ணி எப்படி எக்ஸிக்யூஷன் ஃப்ளோவை சேஞ்ச் பண்ணலான்றதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இது. ஸோ நாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் ஸ்டாக் ஃப்ரேம் அண்ட் ஸ்டாக்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் வந்து எப்படி சென்ட் ஆகுது, ஸ்டாக் வந்து எப்படி ஃபில்அப் ஆகுது, அதாவது இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.